நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்லுக்கு பின்னாடி உள்ள ஹெட்போர்டு, இந்த ஹெட்போர்டை வந்து எப்படி மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே கோல்டு பண்ணி எப்படி நம்ம வந்து பாலிஷ் பண்ண போகிறோங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்னு புரியும். நம்ம சேனலில் இதை நீங்கள் முறையாக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் உள்ளு. ஏற்கனவே நம்ம வந்து இதில் பாலிஷ் ஊதி வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த ஸ்டீல் உள்ள வச்சு அந்த சின்ன சின்ன குருணைகளை தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூசியை தொடச்சி எடுத்துடணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப்பில் மெட்டாலிக் கோல்டு. இதை தான் வந்து நம்ம ஊத போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கீழே வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 1K டின்னரு. ஏன்னா மெட்டாலிக் யூஸ் பண்ணுறதுனால.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டை ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷிங் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக்கில் பபுஜா ஜாவா ப்ரௌனு 4220 மெட்டாலிக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3300 வந்து லிட்ரு இப்போ அவைலபிளாக இருக்குது ரேட்டு வந்து. இதை இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எது கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா அவுட்லைனில் வந்து இந்த ப்ரௌன் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடியது அவுட்லைன் கொடுக்குறோம்.
இப்போ ஃப்ரண்ட் ஹெட் போர்டை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பண்ணியாச்சு. அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் மெட்டாலிக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக வந்து நம்ம பாலிஷ் ஊத போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கட்லுக்கு கீழ்ப்பகுதி, அதாவது கால் மாட்டு பக்கம் வந்து அந்த ஹெட் போர்டை வந்து இப்போ நம்ம வேலை ஆரம்பிச்சிருக்கோம். இது கோல்டு பண்ணுறோம். அதுக்கு அவுட்லைன் வந்து எப்பயும் போல் இந்த ஜாவா ப்ரௌன் பண்ண போகிறோம் மெட்டாலிக்கில். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கீழே உள்ள, அதாவது கால் பகுதியில் உள்ள அந்த ஹெட் போர்டு சின்னதையும் இப்போ நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பண்ணி முடித்தாச்சு. அவுட்லைன் எல்லாமே வந்து ப்ரௌனை கொடுத்து இப்போ முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஊதக்கூடியது எம்ஆர்எஃப் மெலமின் பாலிஸு. இதை வந்து மேலே வந்து ஃபைனலாக வந்து நம்ம இந்த மெட்டாலிக் அடித்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஊத போகிறோம். நம்ம கம்பர்சரை ஊதுறது பெரிய விஷயம் இல்லை. பெயிண்டர் நண்பர்களுக்கு ரொம்ப வந்து க்ளோஸாக வச்சு நம்ம ஊதக்கூடாது. அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மெலமீன் வந்து அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி படுக்க வச்சு நீங்கள் ஊதும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வடியாது. இப்போ எல்லாம் ஊதி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து காய விடணும். பெயிண்டர் நண்பர்கள் கவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பாலிஷ் ஊதுறது பெரிய விஷயம் இல்லை. அதில் வந்து கார்னர் வந்து கரெக்டாக கலக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா காயிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுக்கும். அதனால் வந்து மெயினாக வந்து கவனமாக கார்னர் கலக்குங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்குங்க. நண்பர்களே, வேலையை முடித்தாச்சு. ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெயிண்டர் நண்பரும் சரி, வீடு கட்டுறவங்களும் சரி, ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனித்து உங்களுக்காண்டி இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சாமாத்.